அப்போ முழுக்க முழுக்க உண்மையான பக்தர்களை வரவிடாம சாமியே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கும்பல் இன்னைக்கு கருவறைக்குள்ள போயிட்டு இவ்வளவு பெரிய அட்டகாசம் பண்ணிருக்கு, இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க சாமி இல்லைன்னு சொல்லிட்டேன், நடத்திட்டு போக வேண்டியதானே. உனக்கு உள்ள என்ன வேலை? சாமி இல்லைன்னு சொல்றவனுக்கு சாமி கருவறைக்குள்ள உனக்கு என்ன வேலை? திகாக்காரன் எல்லாருமே அப்படித்தானே, திமுக காரன் எல்லாருமே அப்படித்தானே. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன வேலை? அங்க யாரு உள்ள அர்ச்சனை பண்ணுவாங்க? உண்மையான பக்தர்ல உள்ள விடு. நீ எல்லாம் பக்தனே கிடையாது, சாமியே இல்லைன்னு சொல்ற. நீ இப்ப உள்ள போற, சாமி பார்க்கணும்னு நினைச்சு வெளியே நிக்கிற பக்தர்களை வெளியே நிக்க வச்சிருக்கேன்னு என்ன அர்த்தம்? அப்போ நீ நடத்துறது பேர் என்ன? அப்ப திமுக குடும்பத்திற்காக, திமுக அமைச்சர்களுக்காக நடத்தப்பட்ட கும்பாபிஷேகம் அது? அப்ப மக்களுக்காக நடத்தலையா? நாங்க கூட முருக பக்தர் மாநாடு நடத்தணும். சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சா? ஏதாவது சின்ன குறை இருந்துச்சா? 6 படை வீடுகளையும் அமைச்சு 6 படை வீடுகளையும் மக்கள் போய் தரிசனம் பண்ணாங்களே, ஏதாச்சும் ஒரு குறை இருந்ததா? அப்ப அந்த பக்தர்கள் மாநாடு அப்படித்தானே இருக்கணும். இது கும்பாபிஷேகம், நீ நடத்துற கும்பாபிஷேகமா அது? இது திமுகவுடைய கும்பாபிஷேகம். ஒரே ஒரு வித்தியாசம் தான், உள்ள கருவறைக்குள்ள முருகர் இருந்தார். அதையும் நம்ம கொஞ்சம் ஏமாந்தாக்கா ஸ்டாலின் உட்கார வச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க இவங்க. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி.